இதை நான் சொல்றேன், நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கோச்சுப்பாங்க, இருந்தாலும் சொல்றேன். சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணை பிரிச்சு அந்த பொண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மேரேஜ்ல நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கெல்லாம் வந்து நிப்போம், நீ லவ் மேரேஜ் பண்ணா உனக்கு யாரும் வந்து நிக்க மாட்டாங்கன்னு சொல்றது மட்டும்தாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் கண்டிப்பா வீட்டுல பிரச்சனை வரும்னு. அதாங்க உண்மை. எந்த மேரேஜ் பண்ணாலும் பிரச்சனை வரதான் போகுது. ஆனா அப்படி பொண்ணுங்களை கன்வின்ஸ் பண்ற எத்தனை பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட நிக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய நேரங்கள்ல சொசைட்டிக்கு பயந்துட்டு அனுசரிச்சு போமா, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், நாங்க நடுவுல வந்து நீங்க 2 பேரும் பிரியற மாதிரி இருக்க கூடாது, இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க ஒருவேளை சின்சியரா லவ் பண்றீங்கன்னா, நான் சின்சியரான லவ் பத்தி மட்டும் தாங்க பேசுறேன். சார்ஜ் தீர போன் பேசிட்டு இருக்க, ஊதாரித்தனமா காசை செலவு பண்ணிட்டு அப்பா அம்மாவோட காசை அழிச்சிட்டு பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிட்டு சுத்துற பசங்களை பத்தி நான் பேசவே இல்லை. ரொம்ப ரெஸ்பான்சிபிளா காசை எப்படி நல்லா சேவ் பண்ணணும் தெரிஞ்ச, நிறைய உழைச்சு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் ரிலேஷன்ஷிப் நடுவுல வந்தாலும் உங்களை எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் கைவிடவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பையனை நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஜெனரேஷன்ல அப்படி ஒரு தங்கமான பையன் கிடைக்க